லக்ஷ்மி, ம் என்னங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே கோலம் போட போய்கிட்டு இருக்கேன். இப்படி கோலம் போறதுக்கு பதிலா என் கூட ஜாலியா ஜாகிங் வரலாம்ல? ஜாகிங்க்கு வந்தா என்ன ஆகும்? கேலரிஸ் குறையும். கோலம் போட்டாலும் குறையும். நம்மளோட முன்னோர்கள் பொண்ணுங்களுக்கு வீட்டு வேலையை செஞ்சாலே கேலரிஸ் குறையிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லு. நான் என்ன லாஜிக் சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். சரி, ஓகே. இப்ப நீ என் கூட ஜாகிங்க்கு வர போறியா இல்லையா? நான் வரலங்க. வேணும்னா நாளைக்கு நமக்கு பொறுக்க போற குழந்தைய கூட்டிட்டு போங்க. ஆனா அவங்க யாரையும் நான் கெஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காது. எதனால? ஏன்னா நம்ம பசங்களுக்குள்ள என் ரத்தம் இருக்கும். என் பழக்க வழக்கம் நான் சொல்லலைனாலும் அவங்களுக்கே வரும். இட்ஸ் நேச்சுரல். அடேங்கப்பா, பொறுக்க போற குழந்தைங்க மேல இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களே. பாத்துக்கிட்டே இரு, உனக்கே தெரிய வரும். அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் நீயே சொல்லுவ நான் சொன்னதுதான் கரெக்ட்னு. இவன் என்ன இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? இவரு என்ன பேட் பாய் மாதிரியே பாக்குறாரு. ராத்திரி பேசின பேச்சுக்கு கொஞ்சம் கூட சாரி சொல்லாம இருக்கான் பாரு. ராத்திரி அவ்வளோ பேசணும், ஒரு ஹாய் கூட சொல்லாம போயிட்டாரு. நான் இப்ப பேசினேன்னா ராத்திரி நான் தான் தப்பு செஞ்சு அதை இப்ப உணர்ந்துட்டு அவங்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுப்பான். இவருக்கு இன்னும் புத்தி வரலன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாய் சொன்னா என்ன ஆயிட போகுது? வெறும் 3 அடி இருக்கிற இவன் முன்னாடி 6 அடி இருக்கிற நான் எதுக்கு இறங்கி போகணும்? இவ்வளோ வளர்ந்தும் அறிவில்லையே. இவரை பத்தி யோசிச்சு நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும்? நான் வார்ம் அப் பண்ணிக்கிறேன். என்ன இவன், நான் எதை செஞ்சாலும் அதே செஞ்சுக்கிட்டு இருக்கான். எதிர்பாராம பண்ணிட்டு இருக்கானா இல்ல வேணும்னே பண்ணிட்டு இருக்கானா? இவன் கண்டிப்பா என்னதான் இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். என் சொண்டு விரல் ஹைட்டு கூட இல்ல, இவன் என்ன இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கானா? ஏய் ஏய், உன்னதான். என் பேரு ஏஓய் கிடையாது, ஜுன்னு. பேரை சொல்லி கூப்பிடுங்க, அப்பதான் பதில் சொல்லுவேன். ஹலோ மிஸ்டர் ஜுன்னு. சொல்லுங்க மிஸ்டர் லக்கியோடைய டாடி. என்னைய இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க? உங்களை இமிட்டேட் பண்றதுக்கு நீங்க என்ன சினிமா ஸ்டாரா இல்லனா பெரிய பாப் ஸ்டாரா? ஆஃப்டர் ஆல் லக்கியோடைய ஃபாதர். அதுவும் இல்லாம உங்களை பார்த்து இமிடேட் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? உங்க வாக்கிங்லயும் ஸ்டைல் இல்ல. நீங்க பேசுற ஸ்லாங் கூட எனக்கு பிடிக்காது. நானே எப்படியாவது படத்துல நடிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஆளுங்களை நான் கண்டிப்பா இமிடேட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா? ஆக்சுவலா உங்களுக்கு சின்ன பசங்க கூட எப்படி பேசணும் தெரியாதா? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினா என்ன பெரிய ஹீரோ ஆயிடலாம் நினைக்கிறியா? சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசினா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. டாய், என்னடா தம்மா தூண்டு இருக்க? உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? திமிரு இருக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு சைஸே தேவையில்ல சார். அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டேய் உன்ன. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்றீங்க சார்? சின்ன பையனோட என்ன பிரச்சனை? என்னாச்சு மித்ரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மித்ரா, உன்னதான். என்ன ஆச்சுப்பா? சின்ன பசங்க மாதிரி இருக்கணும், பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது இல்ல? யார பத்தி பேசிட்டு இருக்கப்பா? அட, என் சுண்டு விரல் சைஸ் கூட இல்ல, ஆனா என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரு மித்ரா? வேற யாரு டாட்? நம்ம ராத்திரி பார்த்தோம்ல, அவன் தான்.
ஓஹோ, அந்த பையனா? அது சரி, யார் அந்த பையன்? நம்ம பிசினஸோட ஆப்போனன்ட் அர்ஜுன் இருக்கான் இல்ல அரவிந்தா, அவனோட பையன். ஓ, நேத்து 2 பேருக்கும் சின்னதா ஒரு சண்டை ஆயிடுச்சு. சின்ன பசங்க கிட்ட எதுக்கு சண்டை போடுற மித்ரா? அவன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது மாம், சின்ன பிசாசு. அது சரி, இவ்ளோ காலையில நீ அவனை எங்க பார்த்த? ஜாகிங்ல பார்க் கிட்ட. என்ன, இவ்ளோ சின்ன வயசுல அவன் ஜாக்கிங் கூட போயிட்டு இருக்கானா? ஜாகிங் மட்டுமா, அவன் கையில காரை கொடுத்தா டிரைவிங்கும் பண்ணிடுவான் போல இருக்கு. கம்பெனி அவன்கிட்ட ஒப்படைச்சா பிசினஸ் கூட பண்ணிடுவான் போல இருக்கு. அவன் பார்க்க தான் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கான், ஆனா அவன் செய்யற ஒவ்வொரு விஷயமும் பெருசு பெருசா இருக்கு மாம். இப்போ உள்ள பசங்க அப்படிதான் மித்ரா, வயசுக்கு மீறின விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அறிவு அந்த மாதிரி தான் வேலை செய்யும். மாம், அவனை பாராட்டாதீங்க, அவன் எனக்கு ஒரு எதிரி மாதிரி. என்ன மித்ரா அது? ஒரு சின்ன பையன் உனக்கு எப்படி எதிரியாமா சொல்லு? அது அப்படிதான் மாம், அவன் எனக்கு எதிரி தான். அவன் அப்பா எனக்கு பிசினஸ்ல எதிரியா இருக்கான், ஆனா இவன் எனக்கு வெளியில எதிரியா இருக்கான். அவனை பாராட்டாதீங்க. கொஞ்சம் கூட வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன இமிட்டேட் பண்றான். நான் என்ன செஞ்சாலும் சேம் அதே அவனும் செய்யறான், என்னைய கிண்டல் பண்றான். என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டாமலையா போயிருவான். நான் என் கல்யாணத்தை பத்தி பேசலான்னு பார்த்தா இவங்க அந்த சின்ன பையனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட டைமே சரியில்லை. ச்சே. அது சரி, லக்கி எந்திரிச்சிட்டாளா? அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்ல. மித்ரா, இன்னைக்கு டெண்டர் ரிசல்ட் வரும்ல, நீ போய் அந்த வேலையை பாரு. லக்கியே வேணும்னா நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். சரிங்க டாட். ஆ, 100 வருஷம் நல்லா இருப்பப்பா. நல்லா படிக்கணும், சரியா? ம். லக்ஷ்மி, ம். இவங்கிட்ட யாரும் சொல்லாமலே எவ்வளவு நல்ல குணம் இருக்கு பாரு. இவன் ஸ்ரீராமரோட சின்ன வயசு மாதிரியே இருக்கான். இவன் வளர்ந்தான்னா ரொம்ப பெரிய ஆளா வருவான். ம். தேங்க்யூ பாட்டி. குட் மார்னிங் சித்தப்பா. ஏய், காட் பிளஸ் யூ ராஜனு. தேங்க்யூ. தம்பி, நீ எதுக்குப்பா என் கால்ல போய் விழற? ஏன் தாத்தா, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூடாதா? நீங்களும் பெரியவர் தானே.